Taste the Daily. தென்காசியில் அரசு மருத்துவரிடம் திமுக மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கனிமொழியின் சகோதரியும் மற்றொரு பெண்ணும் அச்சம்பதூர் பகுதியில் வாகன விபத்தில் காயமடைந்தனர். அவர்கள் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்ற திமுக மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி அரசு மருத்துவரிடம் தான் அவசரத்தில் பணம் எடுக்காமல் வந்துவிட்டதாகவும் தனக்கு கையில் பணம் கொடுத்தால் கூகுள் பேயில் பணம் அனுப்புவதாகவும் கூறியுள்ளார். அதற்கு அரசு மருத்துவர் மறுத்ததால் கனிமொழி மருத்துவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடிய ஆட்சியில் திமுகவினர் தொடர்ந்து இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மேல்சீசமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 35,000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதில் 14,000 மூட்டைகளுக்கு மட்டுமே பணம் பட்டுவாடா செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 21,000 நெல் மூட்டைகளுக்கு 2 மாதங்களாகியும் விடிய அரசு இதுவரை பணம் வழங்கவில்லை. இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் ஸ்டாலின் அரசை கண்டித்து செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமப்பந்தி நிகழ்ச்சியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக நிர்வாகத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மாநகராட்சியோடு புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஆளூர் மற்றும் தெங்கம்புதூரில் அமுருத் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு பெற்ற குடியிருப்புகளுக்கு கூடுதலாக சதுர அடி விகிதத்தில் வைப்புத் தொகை அதிகரிக்க விடியா மாநகராட்சி தீர்மானம் கொண்டு வந்தது. இதனை கண்டித்து மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் திமுக மேயரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அத்தனை வீடுகளுக்கும் சதுரடி கணக்கில் 600 சதுரடிக்கு 5,000 ரூபாய், 600 1200 சதுரடி அளவு கொண்ட வீடுகளுக்கு 7,500 ரூபாய், 1200 2,000 சதுரடி கொண்ட வீடுகளுக்கு 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் இணைப்பு தொகையாக மக்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த திமுக அரசு இந்த தீர்மானத்தில் அதை கொண்டு வந்துள்ளது.